الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் 101வது செய்தியாக, அதே சஹீஹுல் புகாரியில் 7310வது செய்தியாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி ஜாஅத் இம்ரஅத்துன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு தாய், ஒரு பெண்மணி என்ன செய்கிறார், வருகிறார். வந்த அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ذهب الرجال بحديثك, ஆண்கள் அதிகமாக உங்களிடம் வந்து மார்க்கத்தை என்ன செய்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆண்கள் உங்களிடத்தில் அதிகமாக என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை படிக்கிறார்கள். ஐவேளை தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அதில் நீங்கள் எப்பொழுதாவது தேவைப்படும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்கிறீர்கள், உபதேசங்களை செய்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் கட்டாயமான வாராந்திர ஒரு உபதேசம் வேற வைத்திருக்கிறீர்கள். என்னது ஜும்மாவுடைய உபதேசத்தை என்ன செய்திருக்கிறீர்கள், வைத்திருக்கிறீர்கள். ஆகவே ஆண்கள் அதிகமாக என்ன செய்து கொள்கிறார்கள், உங்களிடத்தில் இந்த துனியாவுடைய வாழ்வியலை, மறுமை பற்றியான சரியான எண்ணக்கருவை என்ன செய்து கொள்கிறார்கள், அழகாக ஆழமாக தெளிவாக உங்களிடம் கற்றுக்கொள்கிறார்கள். فَاجْعَلْ لَنَا مِنْ نَفْسِكَ يَوْمًا نَأْتِيكَ فِيهِ تُعَلِّمُنَا مِمَّا عَلَّمَكَ اللَّهُ. அப்ப இதை சொல்லிட்டு அந்த தாய் சொல்கிறார், எங்களுக்கும் நீங்கள் ஒரு நாள் தர வேண்டும் கட்டாயமாக. எப்படி
எங்களுக்கும் நீங்க ஒரு நாள் கட்டாயமாக என்ன செய்யணும், தரவே வேணும். அந்த நாள்ல நதீக பெண்களாகிய நாங்கள் எல்லோரும், பெண்களாகிய ஒரு பொம்பளை தான் வந்து இது கேட்கிறது. ஒரு பெண் தான் என்ன செய்கிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு நீங்கள் கட்டாயம் ஒரு நாள் தாங்க. நதீக ஃபீஹி, அந்த நாளையில நாங்க உங்களிடத்தில் வருகிறோம். துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எவற்றையெல்லாம் கற்றுத் தந்தானோ, அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எவற்றையெல்லாம் கற்றுத் தருகிறானோ அவற்றையெல்லாம் நீங்களும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவற்றையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். ஆண்களோடு மட்டும் என்ன செய்துவிடக் கூடாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி, உங்களுடைய வகையின் அறிவு, குடும்பம் சம்பந்தப்பட்ட பாடம், திருமண உறவு சம்பந்தப்பட்ட பாடம், குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட பாடம், பிறருடைய உரிமைகளை பேணுதல், சமூக வாழ்வியலின் உண்மையான தோற்றம் பக்கம், அதற்குரிய சரியான கையாளுதல் முறைமைகள், வியாபார நுட்பங்களாக இருக்கட்டும், என்ன அடிப்படைகள் எல்லாம் குர்ஆன்ல இருந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்று தந்திருக்கிறானோ, அவற்றையெல்லாம் நீங்கள் ஆண்களுக்கு எப்படி கற்பிக்கிறீர்களோ, துஅல்லிமுனா, பெண்களாகிய எங்களுக்கும் அந்த நாளையில் நீங்கள் கற்றுத்தர வேண்டும், கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை என்ன செய்கிறார்கள், முன்வைத்த உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபவஅதஹுன்ன யௌமன் லகியஹுன்ன ஃபீஹி, வாரத்தில் ஒரு நாளை என்ன செய்கிறார்கள், ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த நாளையில் நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு இடத்துக்கு வாங்க, அங்க நான் என்ன செய்றேன், உங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சு தரேன், மார்க்கத்தை கற்றுத் தருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொன்ன பிறகு அபூ சயீத் அல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தமஅன ஃபீ யௌமி கதா வ கதா, அந்த பெண்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், குறிப்பிட்ட இடம், இந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்கள் ஒன்று சேர்ந்த அந்த இடத்துக்கு சென்று என்ன செய்தார்கள், ஃபவஅதஹுன்ன வ அமரஹுன்ன, ஃபவஅதஹுன்ன வ அமரஹுன்ன, அவர்களுக்கு இரண்டு விதமாக பாடம் நடத்தினார்கள். ஒரு பாடம் ஃபவஅதஹுன்ன, இன்னொரு பாடம் வ அமரஹுன்ன. எப்படி விளங்கப்படுத்துறாங்க, சஹீஹுல் புகாரில இந்த செய்தியை, இந்த வார்த்தை பிரயோகத்தை உங்களுக்கு பார்க்கலாம். 101வது செய்தியில பார்க்கலாம். 101வது செய்தியில இந்த வசன பிரயோகத்தை சொல்றாங்க. அந்த பெண்களுக்கு இரண்டு விதமான பாடத்தை எடுத்தார்கள். ஒன்று ஃபவஅதஹுன்ன, அவர்களுடைய ஒழுக்கம், பண்பாடல், விழுமியம் சார்ந்த விடயங்கள், தர்பியா தஸ்கியாவுடைய பகுதி, அதையெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள், உபதேசங்கள், போதனைகளை என்ன செய்தார்கள். எதுவெல்லாம் வாழ்க்கையில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமோ அந்த சட்ட திட்டங்களையும் படித்து கொடுத்தார்கள். என்னத்தை படிச்சு கொடுத்தீங்க, அஹ்லாக்கையும் படிச்சு கொடுத்தாங்க, அஹ்காமையும் படிச்சு கொடுத்தாங்க. அஹ்லாக்கையும் படித்து கொடுத்தாங்க, அஹ்காமையும் படித்து கொடுத்தார்கள். எதுவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா இறக்கிய வஹீயில் அந்த அனைத்தையும் என்ன செய்தார்கள், அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நாள், அப்படி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நாள், ஒரு பெண் என்ன செய்து விடுகிறார், திடீரென ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. பாடம் நடத்திக்கிட்டு போறாங்க, பாடத்தை நடத்தி முடிக்கிற டைம் வருது, ஒரு பெண் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். என்ன கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார்கள். என்ன செய்தி சொல்கிறார்கள், மா மின் குன்ன இம்ராஅத்துன் துகத்திமு பைன யதைஹா மின் வலதிஹா ஸலாஸத்தன் இல்லா கானலஹா ஹிஜாபம் மினன் நாரி. அல்லாஹ்வுடைய தூதர் பற்றி பிடித்து அந்த மார்க்கத்தை படித்து கொடுத்துக்கிட்டு போற நேரத்தில் ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு பெண் 3 பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில வளர்த்தி எடுப்பாளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த 3 பிள்ளைகளையும் அவள் நாளை மறுமையுடைய நாளையில் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க திரையாக, தடையாக அந்த 3 பெண்களும் என்ன செய்வார்கள், நரகத்துக்கு செல்லாம இருக்க தடையாக இருப்பார்கள் என்கிற இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்று நடத்தி அந்த பாடத்துல படிச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி என்ன செய்து விடுகிறார், ஃபகாலத் இம்ரஅத்தும் மின்ஹுன்ன, அங்கே வந்து குழுமி இருந்த பெண்கள், மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து வஹ்யை படிப்பதற்காக வந்து குழுமி இருந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இஸ்னத்தைன் இஸ்னைன், இரண்டு பெண்களாக பெண் குழந்தை இருந்தால் அல்லது இரண்டு ஆண் குழந்தை இருந்தால், ஏதோ இரண்டு குழந்தைகள் இருந்தால் போதுமானதா நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற அப்படின்னு கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், மௌனமாக இருந்தார். என்ன செஞ்சாங்க, மௌனமாக இருந்தாங்க. அந்த பொம்பளை அந்த கேள்வியை கேட்டு நிப்பாட்டல, ஃபஅஆதத்ஹா மர்ரத்தைன், இரண்டாவது முறை கேட்டார், சும்மா இருந்தாங்க. மூன்றாவது தடவையும் என்ன செய்தால், அந்த பெண் கேட்டதோடையே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னத்தைன் இஸ்னத்தைன் இஸ்னத்தைன், ரெண்டு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி ரெண்டு இருந்தாலும் சரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அந்த முதல் பாட வகுப்பிலேயே என்ன செய்கிறார்கள், அந்த பெண்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள், அதனை விளங்கப்படுத்துகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் ஒரு நாளை என்ன செய்திருந்தார்கள், ஒதுக்கி இருந்தார்கள். குறைந்தபட்சம் ஒரு நாளாவது நீங்கள் தந்து ஆக வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், நிறைவேற்றினார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கான மார்க்கத்தில் தெளிவை கொடுத்தார்கள். எல்லாவற்றிலும் தெளிவை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் கட்டாயம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டியது, நரகத்தில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள என்ன வழி, அதை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் தானே. இந்த உலக வாழ்க்கையில் ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாகவும் வாழ்வதற்கு என்ன வழி தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? சீரடியாமல் ஒழுக்கக்கேட்டின் பக்கம் போகாமல் குழந்தைகளை ஒழுங்காகவும் பக்குவமாகவும் வளர்த்தெடுக்க என்ன வழி தெரிந்திருக்கிறதா இல்லையா? கணவனுக்கான கடமை என்ன, பிள்ளைகளுக்கான கடமை என்ன, குடும்பம் என்று ஆன பிறகு நாம் பேண வேண்டிய ஒழுக்கம் என்ன, நாம் எப்படி ஒரு பக்குவமாக பொறுப்பாக இருக்க வேண்டும், எனது இபாதத்துக்கு பால்படாமல் கணவனுடைய கடமைகளுக்கு பால்படாமல் குழந்தை வளர்ப்புக்கு நாம் அப்படியே சார்ந்து தனித்து போய்விடாமல் இந்த உலகத்தில் நாம் சரியாக சமநிலையாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது வருகின்ற சோதனைகள் பிரச்சனைகளை எப்படி நாங்கள் மார்க்க முறைப்படி அணுகுவது, ஹராமான வழியில் போயிட்டு அதற்கான தீர்வை தேடாமல் எப்படி அணுகுவது, இதற்கான வழிமுறைகளை பெண்களும் கற்றிருக்க வேண்டுமா இல்லையா? சொல்லுங்க அப்போ, எங்க வீட்டுல அப்படி ஒரு பொம்பளை இருக்கணுமா இல்லையா? உங்க ஒவ்வொரு வீட்லயும் அப்படி பெண்கள் இருக்கணுமா இல்லையா? அப்படி ஆசை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். என் வீட்டில் ஒரு பெண் இருக்கணும், என் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் பக்குவமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, மார்க்கம் தெரிந்தவர்களாக, வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை சரிவர நிறைவேற்ற கூடியவர்களாக, பிள்ளையை மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வளர்க்கக்கூடியவர்களாக, ஆண்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பேணக்கூடியவர்களாக, குடும்ப பொறுப்பை சரிவர பக்கச்சார்பின்றி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா? அதுக்கு மார்க்க அறிவு தேவையா இல்லையா? மார்க்கத்துடைய புரிதல் தேவையா இல்லையா? யோசித்து பாருங்க. ஹராமான வழிக்கு போகாம, பிழையான வழிகளில் தனது வாழ்க்கைக்கான தீர்வை தேடாமல் சரியான முறையில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கு அவர்களுக்கு கட்டாயம் கட்டாயம் அவசியமாக எது தேவை? மார்க்க கல்வி தேவை. அதை அந்த காலத்து பெண்கள் புரிந்தார்கள். ஆண்கள் நிறைய படிக்கிறாங்க, அவர்களுடைய பேச்சும் நடத்தையும் நடவடிக்கையும் அவர்கள் இபாதத்தில் காட்டுகின்ற பக்குவமும் பேணுதலும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அவர்களுடைய பக்குவமும் பேணுதலும் அது எங்களுக்கும் வேணுமே. எங்களுக்கு மார்க்கத்தை பத்தி நாலேஜே இல்லையே, அறிவே இல்லையே, எப்படி தொழணுங்கிறது தெரியலையே, எங்களுக்கும் ஜக்காத்துன்னா என்னங்கிற சட்டம் தேவைதானே. அப்பதானே என் கணவன் சரியா கொடுக்கறானா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த புள்ள ஹலாலா உழைக்கணுமா இருந்தா, என் கணவன் ஹலாலா உழைக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணுமா இருந்தா, அது பற்றிய அறிவு புரிதல் எனக்கு தேவைதானே, எனக்கு தேவை இல்லையா? அப்ப அந்த பெண்கள் சொல்லி கட்டாயம் ஒரு நாளாவது மாணவியே, மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயர்ந்த மனிதனிடத்தில், உலக வரலாற்றை புரட்டி போட்ட மனிதனிடத்தில், இந்த உலகத்துக்கு ஒழுக்கம் என்றால் என்னான்னு கற்பித்த மனிதனிடத்தில், சட்ட திட்டங்களையும் ஒழுக்க நெறிகளையும் சரியாக
முன்வைத்த அந்த மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, கட்டாயம் நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லித்தரணும், ஒரு நாளாவது எங்களுக்கு வாரத்துல வைங்க, நாங்க அந்த நேரம் எல்லாம் வருவோம். அந்த ஒரு பெண் கேட்டுட்டு போய் என்ன செய்யறா தெரியுமா, ஒவ்வொரு பெண்களை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்கிறார். நான் கேட்டிருக்கிறேன். முஸ்னத் அஹ்மத் போன்ற அறிவிப்புகளை எடுத்து பாருங்கள். ஒரு பெண் வந்து கேட்டுவிட்டு அனைத்து பெண்களையும் என்ன செய்கிறாள், அழைப்பு கொடுக்கிறாள். வாங்க, இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறாங்க, அங்க வந்து மார்க்கத்தை படிச்சு தருவாங்க. பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். நபி அவர்கள் கற்றுக் கொடுக்க எழுகின்ற ஒவ்வொரு சந்தேகத்தையும் அழகான முறையில் என்ன செய்கிறார்கள், அந்த பெண்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, மார்க்க கல்வி என்பது ஆண்களோடு மட்டும் சுருங்கிவிடக்கூடிய ஒன்று அல்ல. பெண்களிடத்தில் கட்டாயம் போக வேண்டுமான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமது பெண்களுக்கு, நமது வீட்டில் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு, குறிப்பாக நமது மனைவி, நமது தாய், நமது சகோதரி, நமது பெண் பிள்ளைகள், இவர்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும், இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி, அந்த மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான உயர்ந்த அந்த வாழ்க்கை முறைமை அந்த பெண்களிடத்தில் கட்டாயம் போகணும். இல்லை என்று சொன்னா வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒரு சைட்ல மட்டும் மார்க்க தெளிவு இருக்குது, மற்ற சைட்ல தெளிவு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகிரும், தெளிவி உள்ளவனும் வழிகட்டு போற நிலைமை உருவாகிறது. அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா, இந்த வசனத்தை கேட்டாலே யோசிப்பீங்க, என்றா இப்படி ஒரு வசனம் வந்திருக்குதா, இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குதா. சூரத்து தகாபுன்ல இன்னைக்கு அவசரமா ஜும்மாவை முடிக்கணும், அதனால சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். சூரத்து தகாபுன்ல 64வது சூரா 14வது வசனம். இந்த ஒரு வசனத்தை கேட்டா கூட போதும், ஜும்மாவை முடிச்சிடலாம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன சூரத்து தகாபுன் 64வது சூரா 14வது வசனம். நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு பிறகும் உங்களுடைய பெண்களுடைய மார்க்க விஷயத்துல, மார்க்கத்தை தேடுற விஷயத்துல, மார்க்கத்தை போய் படிக்கிற விஷயத்துல, குர்ஆன் சுன்னாவை படிக்கிற விஷயத்துல பொடுப்போக்காக இருப்பீங்களா இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மட நிலைமை மிக பலகீனமாக ஆயிரும், மிக மோசமாக ஆகிரும் அல்லாஹ் இடத்துல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமானுடையவர்களே, குர்ஆனை, சுன்னாவை, மறுமையை, அல்லாஹ்வை, ரசூலை நம்பக்கூடிய மக்களே, இன்ன நிச்சயமாக, சத்தியமாக, யார் சொல்றது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சும்மா சொன்னாலே அது சத்தியம் தான். வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை பேசுறவங்க இருக்கிறா, அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லணுமா? இன்ன நிச்சயமாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும், உங்களுடைய மனைவிமாரில், உங்களுடைய பிள்ளைகளில் தான் அது வல்லக்கும், உங்களுக்கான எதிரி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல வந்து உங்களுக்கு எதிராக பேசு, நாம எங்கெங்கேயோ எதிரி இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு மார்க்கம் போய் சேராட்டி எதிரி எங்க இருந்து வரும்? அல்லாஹ்ட்ட நம்மளை மாட்டி வைக்கிறாள், எங்க இருந்து வரும்? நம்ம வீட்டுல இருந்தே வந்துடும். இந்த ஆயத்தை சொல்லிட்டு சொல்றாங்க தஃசீருடைய உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, இன்னமின் ஆதமி சூவரில் ஹதரி மின் ஃபித்னத்தில் அஸ்வாஜ் வல் அவுலாத், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனைவியால, பிள்ளைகளால வரக்கூடிய சோதனைகளில் மிக பயங்கரமான சோதனை என்ன தெரியுமா? ஐயக்கும் ரஜுலு பிதஅலீமிஹிம் உமூர தீனிஹிம் வ தர்பியத்திஹிம் அலைஹா, அவன் பிள்ளைக்கு, மனைவிக்கு என்ன செய்யணும்? மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை, ஒழுக்கத்தை, இபாதத்தை படிச்சு கொடுக்கணும். படிச்சு கொடுக்காம என்ன செய்யறது? அவங்களோட மார்க்க விஷயத்துல கவனம் இல்லாம, மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற விஷயத்துல கவனம் இல்லாம, குர்ஆன் சுன்னாவை படிக்கிற விஷயத்துல கவனம் இல்லாம, அவங்க அப்படி இருக்கிற, அவங்களுக்கு என்னத்துக்கு படித்து என்ன செய்ய போறா என்று விட்டு விடுவீர்களேயானால், அது யகூனு சபபன் ஃபின் ஹிராஃபிஹிம் வன்ஹிராஃபிஹிம் மஅஹும், அவங்களும் வழிகிட்டு போவாங்க. நாளைக்கு நீ ஒன்றை சரியா மார்க்கமா செய்ய போனா அவங்களுக்கு தான் இது மார்க்கமா, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, பொறுமதி என்னன்னு தெரியாது. அவங்க எப்படி செய்ய விடுவாங்க? கடைசிவர் என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு மார்க்கமா செய்யத்தான் ஆசை, பொஞ்சாதி புள்ளைகளும் ஆசைப்படுதுவோம். யார் ஆசைப்படுறா? இந்த பொஞ்சாதி இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, புள்ள இப்படி ஆசைப்பட்டு, நீ உனக்கு விளங்குது இது சரி வராது, இது மார்க்கத்துக்கு முறை, இது பிழைன்னு உனக்கு விளங்குது.
அப்படி விளங்கி அவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவமும் அவசியப்பாடும் விளங்காததனால் மார்க்கம் நமக்கு இப்படி வலியுறுத்தி இருக்கிறதே. நமது உயிரிலும் மேலான, நமது உயிரை விட பெருமதியாக மதிக்கக்கூடிய மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தானே சொல்லி இருக்கிறாங்க. அவங்களோட வார்த்தையை மிஞ்சி நாம போறதா என்ற அந்த பொறுப்புணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த மதிப்பு மரியாதை பக்குவம் இல்லாதனால அவங்க அதுக்கு மாற்றமா சொல்லும் பொழுது அவங்களும் வழிகட்டு போய் நீனும் தெரிஞ்சுக்கிட்டே நாசமா போறதுக்கு என்ன செய்யும்? அவர்களுக்கு மார்க்கத்தின் பக்குவம் இல்லாதது, தெளிவில்லாதது, மார்க்கம் பற்றிய தீர்க்கமான அறிவு, ஆழமான புரிதல் இல்லாதது, அவங்களும் வழிகட்டு போய் தவறிழைச்சி நீனும் தவறிழைக்க அது என்ன செய்துவிடும்? அது பெருங்கொண்ட என்ன செஞ்சிடும்? பிரச்சனை அமைஞ்சிடும். அதனாலதான் சூரத்து தஹ்ரீம் உடைய அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமானுடையவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தை அடுத்தபடியாக என்ன செய்யுங்கள்? உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்து கொள்ளுங்கள்? நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நபியை பார்த்து சொன்னது வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியை முதலாவது நீங்க உங்களோட குடும்பத்துக்கு தொலை சொல்லி ஏவுங்க. தொலை சொல்லி ஏவுங்க என்கிறதுலயே உள்ளுக்கு பதிஞ்சிருக்குது. தொழுவதை படிச்சு கொடுங்க. எப்படி தொழணும், எப்ப தொழணும், என்ன மாதிரி ஓதி தொழணும். சும்மா ஏவுங்க ஏவி இருக்கிறதா? எப்படி தொழணும்னு படிச்சு கொடுக்கறது இல்லையா? எல்லாம் கூட கடமை தான். ஒரு குடும்பஸ்தன் இருக்கிறமா இருந்தா, நாம குடும்ப தலைவனாக இருக்கிறோமா இருந்தா, என் வீட்டுக்கு நான் தான் பொறுப்பு இருக்கிறேனா இருந்தா, என் மீது தொழுகையை ஏவ சொல்வது நபிக்கே வந்த கட்டளை. மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், உங்க குடும்பத்துக்கு நீங்க தொழ சொல்லி ஏவுங்க, தொழுவதை படிச்சு கொடுங்க. அப்ப எங்க குடும்பத்துல எப்படி தொழணும், எது சுன்னத்தான தொழுகை, எது ஃபர்லான தொழுகை, எது பிதஅத்தான மார்க்கத்துல இல்லாத புதுசா உருவாக்கின தொழுகை, தொழுகிறது சுன்னத்தான முறை எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி கற்று தந்தாங்க தொழுகிற முறைய என்கிறது எல்லாம் எங்களோட பெண் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனைவிமாருக்கும் போய் சேர்ப்பதற்கான நாங்க மார்க்க சூழலை உருவாக்காட்டி, மார்க்கத்தை படிப்பதற்கான ஒரு வழியை உருவாக்காட்டி எங்க அவங்க எப்ப தொழுகிறது, எப்படி தொழுகிறது, நாம எப்ப நமது குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது? இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விடயத்தில் அவர்களுக்கு இந்த குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் போய் சேர்வதற்கான கட்டாயமான ஏற்பாடுகளை செய்து விடுங்கள். உங்களுடைய ஊர்ல மஸ்ஜித் இருக்குதா? அந்த மஸ்ஜிதுல பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்க. பெண்களுக்கான வகுப்புகளை ஏற்பாடு செய்யுங்க. வயது வந்த பெண்களாக இருக்கட்டும், சிறிய வயது பெண்களாக இருக்கட்டும், இளம் வயது பெண்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை படிக்கிறதுக்குரிய கட்டாயமான ஒரு சூழலை வாரத்துல ஒரு நாளாவது கட்டாயம் அவர்கள் அனுப்பி வைங்க. அவர்கள் மார்க்கத்தை படிக்க வேண்டும், அவர்கள் குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும், அவர்கள் இபாதத்தை படிக்க வேண்டும், அவர்கள் அஹ்லாக்கை படிக்க வேண்டும், அவர்கள் வாழ்வியலை படிக்க வேண்டும், நபிகளாருடைய வரலாறை படிக்க வேண்டும், ஈமானுக்கு முன்னுதாரணமான சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை, தியாகங்களை, பொறுப்புணர்ச்சியை, கண்ணியத்தை, கௌரவத்தை, ஒழுக்கங்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அவர்களுக்கு அதற்கான கட்டாயமான சூழலை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து அஹ்ஸாப்ல 33வது சூறால 34வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பெண்களை நோக்கி கட்டளை இடுகிறான். நேரடியாக பெண்களுக்கான கட்டளை. வذ்குர்ன, பெண்களே நீங்கள், மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, உங்களோட வீட்டுகள்ல கூட நீங்க சும்மா இருக்காம, மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, குர்ஆனையும் நபிகளார் சொல்லக்கூடிய ஹிக்மா தத்துவங்களையும் ஞானங்களையும் அந்த ஹதீஸ்களையும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சேர்ந்து பேசி படித்து நினைவூட்டிக் கொள்ளுங்கள். வذ்குர்ன, உங்களுக்கு மத்தியில் நினைவூட்டிக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெண்கள் வீட்டிலும் படிக்க வேண்டும். வீட்டிலும் என்ன செய்யக்கூடாது? குஸ்னிக்கு மட்டுமே, கிச்சனுக்கு மட்டுமே நேரம் கொடுக்கிறது, பிள்ளையோட ஸ்கூல் ஆக்டிவிட்டிக்கு பிக்கத்துல இருந்து அதுக்கு மட்டுமே நேரம், அப்படி அல்ல. கணவனுக்கு ஆக்கி போடுற விஷயத்துல மட்டுமே, உடுப்பு கழுவுற விஷயத்துல மட்டுமே, ஊட்ட குட்டி மொப்படிக்கிற விஷயத்துல மட்டுமே, முட்டத்தை துப்புராக்கிற விஷயத்துல மட்டுமே, இப்படி இருக்கக்கூடாது. இதுக்கும் நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுடைய வீட்டு சூழலையும் அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கக்கூடிய இடமாக, மின் ஆயாத்தில்லா வல் ஹிக்மா, நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த ஹதீஸ், அந்த ஞானம், அதனையும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், நினைவூட்டிக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்ன செய்கிறார்? பெண்களுடைய கல்வி, பெண்களும் மார்க்கத்தை படிக்க வேண்டும், பெண்களும் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் அது பற்றிய கேள்வி இருக்கிறது. எங்களோட வீட்டுல மாப்பிள்ளை தான் படிச்சவரு, நாங்க ஒண்ணு பெருசா படிச்சல, நல்லாட்ட சொல்லிடுமா?
இல்ல அப்படி சொல்ல ஏழுமா? ஏல எனக்கு எவ்வளோ ஆசையா இல்லை. இவன் நான் படிக்க விடவே இல்லை. எல்லா கிளாஸுக்கும் பஸ்ஸில் கூட என்ன செஞ்சா மகரம் இல்லாம அனுப்பினா, மார்க்கத்தை படிக்க பள்ளிக்கு மட்டும் என்னை அனுப்பல. எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நான் மகரம் இல்லாம நான் பஸ்ஸா ஏரியெல்லாம் எவ்வளோ இடத்துக்கு போய் வந்துருக்கிறேன். அதுக்கெல்லாம் அனுப்பிட்டு சும்மா இருப்பான். பள்ளிக்கு மட்டும் மார்க்கத்தை படிக்க அனுப்ப மாட்டான். குர்ஆன் ஹதீஸை மட்டும் படிக்கிறதுக்கு என் ஆசை காட்டினதும் இல்லை. போன்று ஒரு நாளாவது வாய திறந்து சொல்லவும் இல்லை. போவல்லையா இன்னைக்கு என்று கேட்டதும் இல்லை. அதை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. போனாலும் என்னைய ஒழுங்கா இருந்து படிச்சுட்டு வரவா விடுவான். 1008 கோல் அடிப்பான். மற்ற இடத்துக்கு அனுப்பிவிட்டு சும்மா இருந்துருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெண்களுடைய மார்க்க கல்வி விடயத்தில் ஒவ்வொரு வீட்டுடைய பொறுப்பாளர்களும் கட்டாயமாக கவனமாக இருக்கிறார். நாளை மறுமையுடைய நாளையில் அந்த சூரத்து தகாபுனுடைய 64வது சூறாவுடைய 16வது வசனம் கொண்டு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு எதிரி எங்க இருக்கான். இல்ல, நம்ம வீட்டில இருந்து நம்மளுக்கு எதிராக வந்துடக்கூடாது. அதை விட அல்லாஹுக்கு முன்னால் ஒரு மனிதனுக்கு வருகின்ற கேவலம் வேற இல்ல. அவ்வளவு பயங்கரமான ஒரு கேவலம் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, நாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நாம் கற்றதை கொண்டு மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சஹீஹுல் புகாரில 130வது ஹதீஸை போய் பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜனாபத்துடைய நிலைமை பெண்களுக்கு ஏற்பட்டால் எப்படி குளிக்கணும் யா ரசூலல்லாஹ் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 314வது செய்தி எடுத்து பாருங்கள். அஸ்மா பின்த் ஷக்கல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்டால் நான் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி குளிக்கணும், அதனுடைய முறைமை என்னங்கிறத பற்றி கேள்வி எடுத்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 306வது செய்தி எடுத்து பார்த்தால் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், ஏன குடும்பத்துல வளமையாக மாதவிடாய் வார டைம் இதுதான், எனக்கும் அப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. 7 நாள்னா 7 நாள், சில குடும்பத்துடைய வழக்கப்படி 10 நாள்னா 10 நாள் அப்படித்தான் வந்துகிட்டு இருந்துச்சு. திடீரென எனக்கு அந்த வளமையா வார டைமை விட கூட டைம் டியூரேஷன் எடுக்குது. இப்ப நான் என்ன செய்ய? இஸ்திஹாலா, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. அன்பார்ந்த கண்ணியமான முஆதா ரலியல்லாஹு அன்ஹா, சஹீஹுல் புகாரில 321வது செய்தியில வருது, மாதவிடாய் காலத்துல தொழுகைய கலா செய்ய தேவையில்ல. தொழுகைய கலா செய்ய, சௌம தொழுகைய நான் என்ன செஞ்சு கொள்றது, நோன்ப நான் என்ன செஞ்சு கொள்றது, சௌம் சலா என்ன செஞ்சு கொள்றது என்ற கேள்விகளை வந்து கேட்டு, சரி தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோம்ப மட்டும் கலா செய்யணுமா, ஏன் கலா செய்யணும் என்ற இந்த கேள்விகளை, தனக்கு வருகின்ற சந்தேகங்களை கேட்டு கேட்டு படித்த அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகார்ல 324வது செய்தி, பெருநாளுடைய தொழுகைக்கு நாங்கள் எல்லாம் வரணுமா, கட்டாயம் வரணுமா? உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்வி, நான் வரணும்டா, எங்கள சில பெண்களுக்கு ஜில்பாப் இல்லையே தங்களை முழுமையாக மறைத்துட்டு வர, அப்ப என்ன செய்யறது என்ற கேள்வி மார்க்கத்துடைய அவங்க கேட்டு படித்துக் கொண்டு கேள்வியை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் இந்த பெண்களுடைய கல்விக்கு அப்படியே தர போட்டு வெளியே வரவே கூடாது, கேள்வியே கேட்க கூடாது, சொல்றது கேட்டு பேசாம இருக்கணும், கேள்வியே கேட்க கூடாது. விலங்கினா விலங்கட்டும், விலங்காட்டி இருக்கட்டும், அப்படியே இருந்தாங்க. பெண்கள் கேட்டு படித்து எங்களுக்கு கற்றுத்தந்த சட்டங்கள் இது. இந்த சட்டத்தை உங்களுக்கு வேற எங்கேயும் போய் பார்க்க இயலாது, வேற ஆண்கள்கிட்ட பார்க்க இயலாது, வேற ஆண்கள் சஹாபிகள்கிட்ட பார்க்க இயலாது. இதெல்லாம் பெண்கள் கேள்வி கேட்டு 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 படித்து எங்களுக்கு கற்றுத்தந்த சட்டங்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்களுடைய ஜிஹாத், எல்லாரும் ஜிஹாதுக்கு போறீங்க, அப்ப எங்களுக்கு அந்த நன்மை வேணாமா? எங்களுக்கு ஜிஹாது நன்மை இல்லையா? அவங்களுக்கு மட்டும்தான் அப்படியா? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா எங்களுக்கு கொண்டு இல்லையா என்று கேள்வியை கேட்டு பெண்களுக்கு ஜிஹாதுடைய நன்மையை கேட்டு கொடுத்தவங்க எங்க இருக்குது பாத்தீங்களா? பெண்கள் முடங்கி இருக்கணும், கல்விக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, பெண்களை அடிக்க ஒடுக்க, அப்படியெல்லாம் இல்லை. இங்க ஒரு பெரிய லிஸ்டே தருவேன், உங்களுக்கு வேணுமா தனி கிதாபு தொகுப்புகள் தாரேன். நபிகளாருடைய செய்திகளை பெண்கள் இன்ன பெண்கள் எத்தனை எத்தனை ஹதீஸ்ல அறிவிச்சிருக்காங்கன்னு பெரிய லிஸ்டே தருவேன், பெருங்கொண்ட லிஸ்டே தருவேன். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சஹாபி பெண், அந்த பெண்ணுடைய பேர் பதிவு செய்யப்படல, வந்து தன்னுடைய தாய் மௌத்தா போயிட்டா, ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசையில இருந்தா, ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசையில இருந்தா, நோம்பு பிடிக்க 7 மாதம் நான் நோம்பு பிடிச்சு ஆவேன்,
இப்படியான எண்ணத்துல மௌத்தா போன என்ற உம்மாட விஷயத்துல என்ன செய்யறது? என்ன செய்யறது? இந்த கேள்வி யாரு கேட்டது? இதுக்கான தீர்வு யார் நம்மளுக்கு எடுத்து தந்தது? பெண்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரரே, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து கேட்கிற ஒரு சட்டம் தான், ஆண்கள் தலாக் சொல்லிடுறாங்க, சரி, நம்மளுக்கு வாழ இயலாட்டி, நம்மளுக்கு விருப்பம் இல்லை, நம்மளுக்கு தலாக் கேட்க இயலாதா? அப்படி கேட்டா என்ன சட்டம்? அப்படின்னு நம்ம சொல்றோமே, இந்த சட்டம் வந்தது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹுடைய மனைவி ரசூலுல்லாஹ் வந்து கேட்டு, அப்ப என்ன கணவனை கூப்பிட்டு சொல்லுங்க, எனக்கு தலாக் சொல்ல சொல்லி, எனக்கு அவட்ட தலாக் வேணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தலாக் கொடுத்தா அப்ப நீ வந்து கொண்டு அவர் மஹரா தந்த தோட்டத்தை ஃபுல்லா திருப்பி கொடுப்பியா? நான் திருப்பி கொடுத்துடுறேன். இந்த சட்டம் எங்க வந்துச்சு? பெண்கள் தனக்கு வாழ விருப்பம் இல்லாட்டி, ஏதாவது ஒரு நியாயமான காரணத்துல சுமூகமும் ஏற்படுத்த முடியாமல் போனால் பெண்கள் தலாக்க கேட்கிறாங்க. இந்த சட்டம் எங்க வந்துச்சு? கேட்கலாம், பெண்களுக்கு உரிமை இருக்குது. இது சாபித் இப்னு கைஸ் மனைவி வந்து கேட்க போய் தான் இந்த சட்டம் என்ன செஞ்சிச்சு, இந்த உம்மத்தை கிடைச்சிச்சு. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சுமையா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹா இவங்க கேட்ட கேள்விதான், ஒரு பெண் இத்தாட காலத்துல இருக்கிறா, இந்த ஹம்லுடைய காலத்துல பிரெக்னன்சியா இருக்கிற நேரத்துல மாப்பிள்ளை மௌத். இப்ப இவருக்கு எவ்வளவு காலம் இதா? குர்ஆன்ல வருது 44 மாசம் 10 நாள். புள்ள உண்டாவி 2 கிழமையில மௌத்து. அப்ப இவருக்கு 4 மாசம் 10 நாள் இருந்தா போதுமா? சரியா? ரசூலுல்லாஹ் அங்க என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுடைய அந்த இதுக்கு அவ எப்ப பிள்ளையை பெத்தெடுக்கிறாவோ அண்டையோட அவருடைய இதா முடியுது. 4 மாசம் 10 நாள் இல்லை, பிள்ளையை பெத்தெடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து என்னைய திருமணம் முடிங்க, எந்த மகரம் தேவையில்ல என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த சட்டத்தை கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மகர் இல்லாம எப்படி திருமணம் முடிக்கலாம், மகருடைய சட்டங்களை எப்படி இருக்கலாம், பணமாகத்தான் கொடுக்கணுமா, பொருளாகத்தான் கொடுக்கணுமா, வேறொரு வழியும் இல்லையா மகரா கொடுக்கிறதுக்கு என்கிற ஒரு சட்டம் சஹீஹுல் புகாரில் 5807 செய்தி. அதே மாதிரி அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, நிறைய பெண்களுடைய விஷயத்துல, அதாவது ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து மீராசை பத்தி, தண்ட உம்மா மௌத்தா போறா, அவளுக்கு சொத்து இருக்குது, மீராசுடைய சத்தத்தை எப்படி பிரிக்கிறது, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுக்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இப்படி நாங்க பட்டியல் போட்டா சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல ஏறத்தாழ 70க்கும் அதிகமான பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு படிச்சு கொண்ட செய்திகள். சஹீஹ் புகாரி முஸ்லிமோட ஹதீஸ் சொல்லுங்களே, அங்கே எவ்வளவு கிதாப் இருக்குது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பெண்கள் என்ன செய்திருக்கிறாங்க, கேட்டு கேட்டு படிச்சு இந்த உம்மத்துக்கு நிறைய தெளிவுகளை, சட்டங்களை, வாழ்வியல்களை நம்மளை கட்டி தந்திருக்கிறாங்க. நம்மட பெண்களுக்கு இது ஒன்றுமே தெரியல. இஸ்லாத்திலே அடிப்படை தொழுகிறது கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. தொழுகையில ஓதக்கூடிய பிரார்த்தனைகள், துஆக்கள் கூட நமது பெண்களுக்கு தெரியா. எவ்வளவு ஒரு கவலையான நிலைமை யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால கட்டாயம் ஒரு விஷயத்தை மனசுல ஆழமா பதிங்க. நீங்க தான் பொறுப்பு. ஒரு மஸ்ஜிதுல நிர்வாகங்கள் 4 பேர் ஒன்று சேர்ந்து பெண்களுக்கான ஒரு பயான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்கன்னா, வாங்கம்மா என்று கையை பிடிச்சிங்க, யாரையும் கூட்டிட்டு வர இயலாது. அந்த அதிகாரம் அந்த உரிமையும் இல்லை. அவர்களுக்கு அறிவிப்பு மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு நல்ல விடயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம், உங்க பெண்களை அனுப்பி பயன்பெற செய்யுங்கள், படித்துக்கொள்ள சொல்லுங்க, அந்த இல்ம அந்த ஜெனரேஷனை கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க என்று மட்டும்தான் அறிவித்தல் கொடுக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொருவரும் இதற்கு பொறுப்புதான். உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு பெண்களுக்கு நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையுடைய நாள் இந்த பொறுப்பை பற்றி விசாரிப்பார் என்பதை நாம் எல்லா ஏற்பாடும் செஞ்சும் கூட எங்களுடைய பெண்கள் வகுப்புகளுக்கு வராங்க இல்ல, மார்க்கத்தை படிக்கிறாங்க இல்ல, குர்ஆனும் ஓத தெரியாம இருக்குது, ஒரு துஆ பாடம் இல்லாம இருக்குது, அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பான சட்ட திட்டங்கள் தெரியாம இருக்குது, துப்புரவோடு சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் தெரியாமல் இருக்கிறது, கணவனுடைய கடமைகள் தெரியாமல் இருக்கிறது, குழந்தை வளர்ப்புடைய யதார்த்த நிலை தெரியாமல் இருக்குது, குடும்பவியல்களை எப்படி ஒழுக்கமாக, பக்குவமாக, பக்கச்சார்பின்றி நடுநிலையாக, சரியாக, புத்தி சாதுரியமாக கொண்டு போகணும் என்று தெரியாமல் இருக்குது. அவர்களுக்கு வாழ்வியலை, இஸ்லாமிய வாழ்வியலே தெரியாமல் புரியாமல் இருக்கிறது. இதற்கு கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பொறுப்பு கூற வேண்டி வரும் என்பதை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்துவிடக் கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால கட்டாயம் எங்களுடைய பெண்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை சேர்க்க வேண்டிய கடமை, கட்டாய கடமை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஆண்களை சார்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களையும் மார்க்கத்தை தெரிந்து புரிந்து கொண்டு நல்ல முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்கி எடுப்பது என்பது ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய கடமை. அதனை நாங்கள்
சரிவர நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.